கர்நாடகாவில் தக்லீஃப் திரைப்படத்தை திரையிட உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் சுசித்ரா வழங்க கேட்கலாம். சுசித்ரா, விவரங்களை பகிர்ந்துக்கலாம். கமல்ஹாசன் நடிப்பில் வெளியான தக்லைஃப் திரைப்படத்தை வெளியிடுவதற்கு முழு பாதுகாப்பையும் வழங்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை தற்பொழுது உச்சநீதிமன்ற நீதிபதிகள் வழங்கியிருக்கிறார்கள். திரைப்படம் வெளியாகும் பொழுது வன்முறைகள் ஏற்பட்டால் அதனை அரசு அடக்க வேண்டும் எனும், வன்முறையாளர்கள் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் தற்பொழுது கர்நாடக அரசிற்கு உச்சநீதிமன்றமானது பிறப்பித்திருக்கிறது. குறிப்பாக படம் திரையிடுவதற்கு யாரேனும் தடையாக இருந்தால் அவர்கள் மீது கிரிமினல் மற்றும் சிவில் வழக்குகளை பதிவு செய்ய வேண்டும் என்ற ஒரு உத்தரவும் கர்நாடக அரசுக்கு தற்போது உச்சநீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மிக முக்கியமாக இந்த தக்லைஃப் திரைப்படம் கர்நாடகாவில் திரையிடப்படாமல் இருப்பதன் காரணமாக 30 கோடி ரூபாய் வரை ராஜ்கமல் பிலிம்ஸ் நிறுவனத்திற்கு அந்த இழப்பு என்பது ஏற்பட்டுள்ளதாக அப்படத்தினுடைய தரப்பு என்பது இந்த உச்சநீதிமன்ற விசாரணையின் பொழுது கூறியது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதாவது இன்றைய விசாரணையின் பொழுது உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அதாவது அடிப்படை உரிமையை பாதிக்கும் வகையில் ஒருவரால் எப்பொழுதும் செயல்பட முடியாது, ஒருவருடைய முழுமையான படத்தை வெளியிடுவதற்கான அனைத்து அதிகாரமும் அவருக்கு இருக்கிறது என்ற ஒரு கருத்தையும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் கர்நாடகாவினுடைய பிலிம் சாம்பர்ஸுடைய கருத்திற்கும் கடுமையான கண்டிப்பையும் எதிர்ப்பையும் நீதிபதிகள் இன்று தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது கமல்ஹாசன் மன்னிப்பு கேட்டால் மட்டுமே படத்தை வெளியிடுவதற்கான ஒரு அனுமதி என்பது வழங்க முடியும் என்ற ஒரு கருத்தை கர்நாடகா பிலிம் சாம்பர்ஸ் என்பது இன்றைய விசாரணையின் பொழுது வாதமாக முன்வைத்தார். ஆனால் அதற்கு அந்த கருத்தை ஏற்பதற்கு நீதிபதிகள் கடுமையான மறுப்பையும் அவர்கள் தெரிவித்தது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. வன்முறையாளர்களை அடக்குவது என்பது அரசுடைய கடமை, அதனை செய்வதற்கான ஒரு முழு நடவடிக்கைகளையும் ஏற்படுத்த வேண்டுமே தவிர தேவையற்ற பிரச்சனைகளை எழுப்பக்கூடாது. அதே போல் கர்நாடகாவுடைய பிலிம் சாம்பர்ஸும் தேவையற்ற பிரச்சனைகளை அவர்களாகவே தூண்டுதல் அடிப்படையில் எடுக்கக்கூடாது என்ற ஒரு கருத்தையும் அறிவுறுத்தலையும் தற்போது உத்தரவாக நீதிபதிகள் பிறப்பித்திருக்கிறார்கள். இதனையடுத்து கர்நாடகாவில் தக்லைஃப் திரைப்படம் விளையாடுவதற்கு எந்த ஒரு தடையும் இல்லை என்ற ஒரு அதிகாரப்பூர்வ உத்தரவை உச்சநீதிமன்றமானது இன்றைய விசாரணைக்கு பிறகு தற்பொழுது பிறப்பித்துள்ளது. இது ஒரு புறம் இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல எதிர்பார்த்த அளவு படம் சரியாக தமிழகத்தில் ஓடவில்லை. அதன் காரணமாக விநியோகஸ்தர்கள் கர்நாடகாவில் படத்தை திரையிட இல்லை என்ற ஒரு சூழலும் சொல்லப்படுது. அது தொடர்பான விவரங்களை பகிர்ந்துக்கலாம். நிச்சயமாக, அதாவது விஆர் பிலிம்ஸ் என்ற நிறுவனம் தான், விநியோகஸ்த நிறுவனம் தான் கர்நாடகாவில் தக்லைஃபினுடைய அந்த கன்னட பதிப்பை அவர்கள் வெளியிடுவதாக அவர்கள் உரிமையை பெற்றிருந்தார்கள். ஆனால் படம் சரியாக போகவில்லை. அது மட்டுமல்லாமல் 3 தமிழ் படங்கள் நாளை வெளியாகவிருக்கும் நிலையில் கர்நாடகாவில் தியேட்டர்களுடைய அந்த ஸ்கிரீன்கள் கிடைப்பது மிகவும் கஷ்டமாக உள்ளது. இன்னும் 2 வாரங்கள் ஓடிடி தளங்களில் தக்லைஃப் திரைப்படம் வரவிருப்பதன் காரணமாக திரைப்படத்தை வெளியிடுவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது என்ற ஒரு கருத்தை விஆர் பிலிம்ஸ் நிறுவனமானது அதிகாரப்பூர்வமான ஒரு வெளிப்படை அறிக்கையாகவே தெரிவித்திருந்தது. அதனால் தயாரிப்பாளர் தரப்பிடம் பேசி முழு தொகையும் திரும்பப் பெறுவதற்கான முயற்சிகள் என்பது நடைபெற்று வருவதாகவும் அதற்கான பேச்சுவார்த்தைகளும் முடிந்துவிட்டது என்ற ஒரு விளக்கத்தை விஆர் பிலிம்ஸ் நிறுவனமானது தெரிவித்துள்ளது. இந்த நிலையில்தான் இந்த படத்தை வெளியிடுவதற்கு எந்த ஒரு தடையும் இல்லை என்ற ஒரு உத்தரவை உச்சநீதிமன்றமானது பிறப்பித்திருக்கிறது. இருந்தாலும் விநியோகஸ்தர்கள் படத்தை வெளியிடாத பட்சத்தில் நிச்சயமாக கர்நாடகாவில் இந்த தக்லைஃபினுடைய படம் என்பது வெளியாவது நிச்சயமாக கடினமாக தான் பார்க்கப்படுகிறது. அதற்கான பேச்சுவார்த்தை என்பது ராஜ்கமல், அதாவது தயாரிப்பாளர் நிறுவனமான ராஜ்கமல் பிலிம்ஸ் மற்றும் டிஸ்ட்ரிபியூட்டர் தரப்பில் இன்று நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பது. அதன் பிறகுதான் இந்த படம் கர்நாடகாவில் வெளியாகுமா இல்லையா என்பது தொடர்பான முடிவுகளை பட நிறுவனம் என்பது எடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுசித்ரா.